வீட்டில் வயசானவங்க இருந்தால் பெரிய பலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய யோசனைகள் அவர்களுடைய அனுபவங்களுடைய அடிப்படையில் நமக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நாம ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன தெரியுமாங்க, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய தசை இழப்பு அல்லது தசை வீக் ஆகாம இருக்கிறதுக்கு சில பயிற்சிகள்லாம் நீங்க சொல்லிக் கொடுங்க. முதல்ல கழுத்து பயிற்சி. ஏன்னா கழுத்தும் இடுப்பும் தான் நம்ம வயதாக நமக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த ஷோல்டர் ட்ரூப் ஆகும், கழுத்தை குனிஞ்சிக்கிட்டே வருவாங்க. அதுக்கு கழுத்து பயிற்சி. ரைட்ல இருந்து நல்லா லெஃப்ட் ஒரு 5 டைம்ஸ் ரைட் டு லெஃப்ட் சொல்லிக் கொடுங்க. அடுத்தது நல்லா மேல போயிட்டு கீழே வரணும். இதை ஒரு 5 முறை சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் மெதுவா கழுத்தை இந்த சைட்ல நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். இந்த கழுத்தை எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் ஆக முடியுமோ அவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்ணணும். இது ஒரு 5 முறை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்ல ரொட்டேஷன், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 முறை கிளாக் வைஸும் 5 முறை ஆன்டி கிளாக் வைஸும் சொல்லிக் கொடுங்க. இது போதும். சேர்ல உட்காந்துருக்காங்க இல்லையா, காலை நல்லா நீட்டிட்டு திருப்பி மடக்க சொல்லுங்க. அதே மாதிரி லெஃப்ட் நீட்டிட்டு மடக்க சொல்லுங்க. அப்புறம் 2 காலையும் நல்லா தூக்கிட்டு கீழே குனிய சொல்லுங்க. அப்புறம் சேர்ல உட்காந்துக்கிட்டே நீங்க அவங்க 2 கைகளையும் பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நிக்க வைங்க. நிக்க வச்சுட்டு திருப்பி சேர்ல உட்கார வைங்க. நிக்கிறது உட்கார்றது, நிக்கிறது உட்கார்றது. இந்த மாதிரி ஒரு 10 முறை அவங்கள பண்ண வைங்க. அப்புறம் அவங்க கைகளை பிடிச்சிக்கிட்டு மெதுவா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடக்க பாருங்க. அப்புறம் அவங்களுடைய மென்டல் பேலன்ஸ், அதாவது உங்களுடைய மெமரி பவர் அதிகமாகிறதுக்கு 50ல இருந்து தலைகீழ பின்பக்கமா சொல்லிக்கிட்டே வர சொல்லுங்க. 49, 48, 47 அப்படின்னு சொல்லுங்க. சில சமயம் சில பேர் சுடோக்கு போடுவாங்க. அதெல்லாமே ரொம்பவே நல்லது. டெய்லி ஒரு அரை மணிலிருந்து 1 மணி நேரம் அவங்களோட செலவு பண்றது தான். இந்த வீடியோவை உங்க வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.